வணக்கம் நண்பர்களே. மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் 2019 பற்றி பார்ப்போம். ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டேட்டானா என்னென்னா இப்போ ஒரு நேம் கொடுக்குறீங்க, உங்கள் பேர் ஒன்று கொடுக்குறீங்க, இல்லை உங்களுடைய ஏஜ் கொடுக்குறீங்க, இல்லை உங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்க, இதெல்லாம் ஒரு டேட்டா. அப்போ ஒருத்தனுடைய டீட்டெயில்ஸை கேதர் பண்ணுறது என்ன சொல்கிறது, டேட்டா பேஸ்ன்னு சொல்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னு வச்சுங்களேன். அப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய நேமு, ஃபாதர் நேமு, அவங்க ரெஜிஸ்டர் நம்பரு, அடுத்தது டேட் ஆஃப் பர்த்து, என்றைக்கு டேட் ஆஃப் ஜாயினிங், அதே மாதிரி என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்கிறது டேட்டா பேஸ்ன்னு சொல்கிறது. அப்போ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா தான் என்ன சொல்கிறது, டேட்டா பேஸ்ன்னு சொல்கிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், இந்த மைக்ரோசாஃப்ட் அக்சஸ்ங்கிற சாஃப்ட்வேரை பயன்படுத்தலாம். இந்த மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் சாஃப்ட்வேர் எங்கே இருக்குன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் இருக்குது. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். மைக்ரோசாஃப்ட் வேர்டு பார்த்துருப்போம், எக்ஸல் பார்த்துருப்போம், பவர் பாயிண்ட் பார்த்துருப்போம். அதில் அடுத்தது அக்சஸ்ன்னு ஒரு சாஃப்ட்வேர் அதில் இருக்குது. இது டேட்டா பேஸ் சம்மந்தமாக உள்ளது. இன்னும் சிம்பிளாக சொல்ல போகணுன்னா என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரிசல்ட் எழுதுறீங்க, அதாவது எக்ஸாம் எழுதுறீங்க, உங்களுக்கு ரிசல்ட் வருது. ரிசல்ட் வரும்போது போய் ஒரு இன்டர்நெட் சென்டரில் போய் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை உங்கள் டேட் ஆஃப் பர்த்துன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களோட ரிசல்ட் கொடுக்கும். அப்போ அந்த ரிசல்ட்டை எங்கே ஒரு இடத்துல டேட்டா பேஸில் சேவ் பண்ணி வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக அதனுடைய டேட்டாஸ் எடுக்க முடியுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அமேசானில் ஒரு பொருள் தேடுறீங்க. உங்கள் ஒரு பொருள் தேடும் போது இப்போ எக்ஸாம்பிள் டிஷர்ட்னு அடிக்கிறீங்க, பலவிதமான டிஷர்ட்டை காட்டுது. அப்போ அந்த டிஷர்ட்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, அதனுடைய ப்ரைஸு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ நம்ம அங்கேயும் டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து டேட்டா பேஸ்லேருந்து உள்ள அந்த டேட்டாவை எடுத்து நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுது. அப்போ இந்த மாதிரி டேட்டா பேஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த மைக்ரோசாஃப்ட் அக்சஸ்ங்கிற சாஃப்ட்வேர் பயன்படுது. அதில் என்னென்ன பண்ணலான்னா, டேபிள் க்ரியேட் பண்ணலாம். ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதுக்கடுத்து ஃபார்ம்ஸு செட் பண்ணலாம், அதே மாதிரி கொரீஸு செட் பண்ணலாம், அடுத்தது ரிப்போர்ட்ஸு, அடுத்தது மேக்ரோ எழுதலாம், அடுத்தது விபிஐயில் விசுவல் பேசிக்கில் போய் நம்ம கோடிங் எழுதி அதை இங்கே இந்த எக்ஸஸில் ரன் பண்ணி பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி அக்சஸை எப்படி ஓப்பன் பண்ணுறது சொல்லி பார்ப்போம். இப்போ உங்களுடைய டாஸ்க் பாரில் போய் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி அக்சஸ்ன்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். இந்த சாஃப்ட்வேரை போய் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க. அக்சஸ் ஆஃபீஸு 2019 சொல்லி வரும். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுது பாருங்கள், பிளாங்க் டேட்டா பேஸ்ன்னு சொல்லுது. பிளாங்க் டேட்டா பேஸை போய் கிளிக் பண்ணுங்கள். இதை போய் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிளிக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு பிளாங்க் டேட்டா பேஸ்ன்னு சொல்லி ஃபைல் நேம் கேட்கும். நீங்கள் எந்த மாதிரியான டேட்டா பேஸு க்ரியேட் பண்ண போகிறீங்க, அதை பிளாங்க் டேட்டா பேஸ்ன்னு சொல்லி கீழே இந்த மாதிரி டேட்டா பேஸ் 2ன்னு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. இப்போ உங்களுக்கு என்ன நேமு வேணுமோ அந்த நேம் இங்கே கொடுங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் சம்மந்தமாக இது பண்ண போகணும்னு வச்சுக்கலாம். அப்போ ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்துருவேன். ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஃபோல்டர் ஒன்று இருக்குது பாருங்கள். அதாவது இந்த ஸ்டூடெண்ட்ங்கிற நேமு எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கேட்கும். இந்த இருக்குது பாருங்கள், அதாவது கம்ப்யூட்டருடைய எல்லா இதுவும் காட்டும். டெஸ்க்டாப்பு, டவுன்லோடு, ரீசெண்ட் இந்த மாதிரி காட்டும். உங்களுக்கு எதில் சேவ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டாக்குமெண்ட்ஸில் சேவ் பண்ணணும். இப்போ எனக்கு என்ன செய்யணும், டாக்குமெண்ட்ஸில் சேவ் பண்ணால் டாக்குமெண்ட்ஸை கிளிக் பண்ணிங்க. இல்லை டெஸ்க்டாப்பில்னா டெஸ்க்டாப் கொடுத்துருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு டாக்குமெண்ட்ஸில் வேணும்னா டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டேன். அப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற ஃபைலை எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா இந்த டாக்குமெண்ட்ஸில் போய் ஸ்டோர் ஆகும். ஜஸ்ட்டு ஓகே மட்டும் கொடுத்துட்டு இப்போ போய் இந்த இடத்துல க்ரியேட்னு இருக்குது பாருங்கள், இதை சூஸ் பண்ணிவிட்டு இந்த க்ரியேட்டை கொடுத்துருங்க. க்ரியேட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அக்சஸ்ங்கிறத சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடும். இதுதான் ஒர்க்கிங் ஏரியா. இந்த ஏரியா ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே ஓப்பன் ஆகணும். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், அதாவது இந்த இடத்துல என்ன இருக்குன்னா டேபிள் ஒன்றுன்னு எடுத்துக்கிச்சு. நம்ம இப்போ என்ன கொடுத்துருக்கோம், டேட்டா பேஸினுடைய நேம் தான் ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்துருக்கோம். ஒன்றும் டேபிளுக்கு நம்ம நேம் கொடுக்கல. ஃபஸ்ட்டு நான் என்னென்னு சொல்லியிருக்கேன், டேபிள் க்ரியேட் பண்ணலாம், ஃபார்ம் க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டேபிள். இப்போ எப்படி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறது, இப்போ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல டேபிள் ஒன்றுன்னு வருது. இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இருக்குது பாருங்கள், டிசைன் வியூ இருக்குது பார்த்தீங்களா, டிசைன் வியூன்னு சொல்லி கொடுங்க. அதாவது இந்த இருக்குது பாருங்கள், டேபிள் ஒன்றுன்னு இருக்குது. இல்லைன்னா இந்த டேபிள் ஒன்று வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். அதாவது லெஃப்ட் சைட்லேயும் இருக்குது பாருங்கள், இதையும் வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டிசைன் வியூன்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள்.
டிசைன் வியூன்னு சொல்லி கிளிக் பண்ணோன்னா இந்த டேபிளை வந்து சேவ் பண்ணுறேன்னு கேட்குது. ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணுறீங்களா, இல்லை அதே நேம் கொடுத்தா அதே நேம் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா டேபிள் ஒன்றுன்னு சொல்லி எடுத்துக்கும். நமக்கு தேவையில்லை, நமக்கு ஒரு நேம் கொடுத்துக்குவோம். அதாவது டேட்டா பேஸுக்கும் ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன், இதுக்கும் அதே மாதிரி ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்துக்குவோம். ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு கொடுத்தது நம்ம டேட்டா பேஸ் நேமு, அதில் உள்ள ஒரு டேபிளினுடைய நேமு தான் என்ன கொடுத்துருக்கோம், ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே மட்டும் கொடுத்துருங்க. ஜஸ்ட்டு ஓகே கொடுத்தோம்னா இங்கே என்னென்ன கேட்குது பார்த்தீங்களா, ஃபீல்டு நேம் கேட்குது, அடுத்தது டேட்டா பேஸுக்கு டைப் கேட்குது. ஃபீல்டு நேம்னா என்ன, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு காலேஜில் போய் என்ட்ரி ஆகுறீங்க. அப்போ அங்கே உள்ளவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுடைய நேம் கேட்குறாங்க, உங்களுடைய ஃபாதர் நேம் கேட்குறாங்க, டேட் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் ஜாயினிங் அன்றைக்கி எடுத்துக்கோங்க போட்டுக்கோன்னு வச்சுங்களேன். அடுத்து கோர்ஸ் நேமு, இந்த மாதிரிலாம் நேம்லாம் என்னென்ன ஜாயின்னு கேட்கும்போது அப்போ இந்த ஒவ்வொன்றும் சொல்கிறீங்களா நேமு. இப்போ நேமுங்கிறது வந்து ஒரு ஃபீல்டு நேமு. அடுத்தது என்னது, ஃபாதர் நேமு. ஃபாதர் நேமுங்கிறது ஒரு ஃபீல்டு நேமு. அதே மாதிரி ஏஜிங்கிறது ஒரு ஃபீல்டு நேமு. அப்போ அது மாதிரி செட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ நேம், அப்போ இந்த இடத்துல என்ன வேணும், ஸ்டூடெண்ட் நேம்னு சொல்லி வேணும். ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் நம்பர் அதாவது இது கொடுத்துருக்கோம், ரோல் நம்பர், அதாவது சீரியல் நம்பர் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வரணும். ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் சீரியல் நம்பர் வரணும். அதுக்காக நான் சீரியல் நம்பர்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து என்ன கொடுக்குறேன், சீரியல் நம்பர் சொல்லி கொடுத்துருக்கேன். சீரியல் நம்பர் சொல்லி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இங்கே ஆட்டோ நம்பர், இந்த இதுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது டேட்டா டைப்ஸ், அந்த சீரியல் நம்பர் 1ன்னு வருதுல்ல, அது என்னது, நம்பர். டேட்டா டைப், அதாவது என்ன சொல்லுவாங்க, டேட்டா டைப்னா அது அதாவது டெக்ஸ்ட்டாக வேணுமா, இல்லை வந்து நம்பராக அடிக்கிறீங்களா, இல்லை டேட்டா கொடுக்குறீங்களா, இந்த மாதிரி உள்ளது. இப்போ இதில் போய் என்னது, ஆட்டோ நம்பர்னு என்ன செய்யணும், ஆட்டோமேட்டிக்காக நம்பர் எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ரெக்கார்டுக்கு 1ன்னு வந்துடும், ரெண்டாவது ரெக்கார்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக 2ன்னு சொல்லி வந்துடும், மூணாவது ரெக்கார்டுக்கு 3ன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ கொடுத்தாச்சு. அடுத்து ஜஸ்ட் ரெண்டாவது ஃபீல்டை கிளிக் பண்ணுங்கள். ரெண்டாவது ஃபீல்டு நேம் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட் நேம், இந்த இடத்துல என்ன கொடுத்துட வேண்டியது, ஸ்டூடெண்ட்டு நேம்னு சொல்லி கொடுத்துட வேண்டியது. இந்த இடத்துல என்ன கொடுக்குறேன், நான் ஸ்டூடெண்ட் நேம் சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே அது என்ன எடுத்துக்குது, ஷார்ட் டெக்ஸ்ட். இந்த இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா ஷார்ட் டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஏன்னா அதோடைய லென்த் எவ்வளோ, 225, அதாவது 225 கேரக்டர் நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ முகமது இக்பால், முகமது அன்சாரி, இந்த மாதிரி தான் நேம் இருக்கும். ஒரு 10 நேமு, 10 எழுத்து, இல்லைனா 20 எழுத்து, இல்லை 30 எழுத்து இப்படி தான் இருக்கும். அப்போ என்ன கொடுக்கலாம், நீங்கள் ஷார்ட்டு டெக்ஸ்ட்டுனே கொடுத்துடலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு, அடுத்தது ஃபாதர் நேம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபாதர் நேம், ஃபாதர்ஸ்னுடைய நேம் சொல்லி கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல அதே ஷார்ட் டெக்ஸ்ட் தான். டெக்ஸ்ட் என்னன்னு தெரியுதுல, எழுத்து சம்மந்தமாக நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி தான் டெக்ஸ்ட்னு கொடுத்துட வேண்டியது. உங்கள் சீரியல் நம்பர்லாம் வந்துச்சுன்னா ஆட்டோ நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏஜின்னு சொல்லி கொடுக்குறேன். ஏஜ் கொடுத்து இந்த இதில் கிளிக் பண்ணிவிட்டு இதை போய் என்ன செய்யணும், நம்பரில் கொடுத்துருங்க. இந்த இருக்கு பாருங்கள், நம்பர் சொல்லி கொடுத்துட வேண்டியது. ஏஜ் வந்து நம்பரில் கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது கோர்ஸினுடைய நேம்னு வச்சுக்கலாம். கோர்ஸினுடைய நேம் சொல்லி கொடுத்துட்டு அதை வந்து டெக்ஸ்ட்டே கொடுத்துருவோம். அடுத்தது மொபைல் நம்பர் சொல்லி கொடுக்குறேன். மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அதை வந்து எனக்கு நம்பர்லேயே கொடுத்துடலாம். இந்த இருக்கு பாருங்கள், நம்பரில் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல வந்து டேட் ஆஃப் ஜாயினிங் சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதை போய் டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இருக்கு பாருங்கள், டேட், இந்த இருக்கு பார்த்தீங்களா, டேட்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க. டேட் அண்ட் டைம் இருக்குல்ல, இதை கொடுத்துட வேண்டியது. இதை சூஸ் பண்ணிங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு அட்ரஸ் வேணும்னா அட்ரஸ் கொடுத்துருங்க. அட்ரஸ் கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் இந்த ஷார்ட் டெக்ஸ்ட்லேயே கொடுத்துடலாம். இப்போ எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு, எல்லாம் முடிச்சு ஓகேங்களா. இப்போ என்ன கொடுத்தாச்சு, ஃபீல்டு நேம்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஃபீல்டு நேம்னா என்ன, ஒன்றும் கிடையாது. அதாவது இப்போ நேம் கொடுக்குறோம்னா அது ஒரு ஃபீல்டு நேம், ஏஜ் கொடுக்குறோம்னா அது ஒரு ஃபீல்டு நேம், கோர்ஸ் நேம், இதெல்லாம் வந்து ஃபீல்டு நேம் சொல்கிறது. அது எந்த டைப்பில் இருக்கும், டெக்ஸ்ட்டாக இருந்தால் டெக்ஸ்ட்னு கொடுக்க வேண்டியது, நம்பராக இருந்தால் நம்பர்னு கொடுக்க வேண்டியது, ஆட்டோ நம்பர்னால் ஆட்டோ நம்பர், டேட்டுனா டேட்டுன்னு சொல்லி கொடுத்துக்க வேண்டியது. இந்த மாதிரி கொடுத்து செட் பண்ண வேண்டியது. செட் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்டூடெண்ட் இருக்குல்ல, இதை திருப்பி ரைட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்ன செஞ்சாச்சு, டிசைன் வியூ முடிஞ்சாச்சு, டிசைன் பண்ணியாச்சு. டிசைன் வியூவில் என்ன இருக்குன்னா ஃபீல்டு நேமையும் டேட்டா டைப்பையும் ஃபில் பண்ண வேண்டியது. இதை பற்றி நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுக்கலாம். இது வந்து சீரியல் நம்பரு, இது வந்து நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், இது ஃபாதருடைய நேமு, இப்படி இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வேணால் கொடுக்கலாம். கொடுக்காமல் விட்டாலும் விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இப்போ இது கொடுத்து முடித்த உடனே ஃபீல்டு நேமையும் ஃபில் பண்ணியாச்சு, அதே மாதிரி டேட்டா டைப்பையும் ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நாங்கள் இந்த பாருங்கள், இந்த பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட் திருப்பி ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டு சேவ்னு சொல்லி கொடுத்துருங்க. சேவ்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்ம என்ட்ரி பண்ணோம்ல இது எல்லாமே சேவ் ஆகிடும். இப்போ திருப்பி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இருக்குது பாருங்கள் டேட்டா சீட். இப்போ நம்ம கொடுத்தது ஃபீல்டு நேம்லாம் என்ட்ரு பண்ணோம், அதனுடைய டேட்டா டைப்ஸை கொடுத்தாச்சு, கொடுத்தது சேவ் பண்ணியாச்சு. அதாவது ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம், ஒரு டேபிள் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் என்ன இருக்குது, வெறும் ஹெட்டிங் மட்டும்தான் இருக்குது. இப்போ டேட்டாஸை வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த டேட்டா சீட்டு வியூன்னு சொல்கிறது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட் நேம், இப்போ வந்து எனக்கு எக்ஸாம்பிளுக்கு அன்சாரி அப்படின்னு சொல்லுவேன். கொடுத்துட்டு டேபிள் அழுத்தினீங்கன்னா அடுத்தது வந்துடும் ஃபாதர் நேம் அப்துல். அடுத்து அவங்களோட ஏஜ் வந்து 24. கோர்ஸ் நேம் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எம்காம் வச்சுங்களேன், எம்காம் இந்த மாதிரி கொடுக்கலாம். எம்காம்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து மொபைல் நம்பர், ஏதோ சம்திங் மொபைல் நம்பர் கொடுத்துட்றேன். டேட் ஆஃப் ஜாயினிங் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ ஏதோ ஒரு டேட்டு கொடுத்துருங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட்டு கொடுத்துருக்கேன். அடுத்து அட்ரஸ் ஏதாச்சும் சம்திங் அடிக்கிற மாதிரி தான் அடிச்சிங்க, முடிஞ்சாச்சு. முடிச்சுட்டு ஜஸ்ட்டு டேபு கொடுத்தீங்கன்னா இப்போ அடுத்த ரெக்கார்டுக்கு வந்துடும். இப்போ அடுத்த டேபு கொடுத்துருங்க. இப்போ நம்பர் வந்துருச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்பர் 1 வந்துச்சு. ஒரு ரெக்கார்டு என்ட்ரி முடித்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக நம்பர் 1 வந்துடும். அதான் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம ஆட்டோ நம்பர் கொடுத்துருக்கோம். இப்போ ரெண்டாவது ரெக்கார்டு, ஃபஸ்ட் ரெக்கார்டு முடிஞ்சு ரெண்டாவது ரெக்கார்டுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ பாலா. டேபு கொடுக்கணும். டேபு கொடுத்தா தான் அடுத்ததுக்கு போகும். டேபு கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேட்டா ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. அடுத்தது அட்ரஸ், இந்த மாதிரி அட்ரஸையும் ஏதாச்சும் அடிச்சாச்சு, சம்திங் ஏதாச்சும் டைப் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட் ரெக்கார்டு வந்து என்ட்ரி பண்ணியாச்சு, அதே மாதிரி ரெண்டாவது ரெக்கார்டு என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போ மூணாவது ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாவது நம்பரும் வந்துருச்சு. இந்த மாதிரி என்ன செய்யலாம், நீங்கள் ஒரு டேட்டா பேஸை நீங்கள் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிகிட்டே போகணும். இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒரு டேட்டா பேஸு எப்படி க்ரியேட் பண்ணி அதாவது இப்போ டேபிள் பார்த்துட்ருக்கோம். டேட்டா பேஸில் டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். டேபிளில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி டேபிளை வந்து க்ரியேட் பண்ணுறது, அதில் வந்து என்னது ஃபீல்டு நேமும் டேட்டா டைப்பும் பார்த்தோம். அதுக்கடுத்து அதை சேவ் பண்ணிவிட்டு டேட்டா சீட்டில் போய் அதனுடைய டேட்டாஸை என்ட்ரி பண்ணி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இதே மாதிரி தான் என்ன செய்கிறது, ஒரு டேட்டா பேஸை ஒரு சிம்பிளாக க்ரியேட் பண்ணுறது. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோன்னா, எப்படி வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ்னால் என்ன சிம்பிளாக பார்த்துட்டு, அதுக்கு அடுத்தது அதில் உள்ள ஒரு டேபிளை எப்படி க்ரியேட் பண்ணுறது சொல்லி பார்த்துருக்கோம். ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் எப்படி டேட்டாஸை வந்து என்ட்ரு பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம்.